everyone, good morning there in India and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க and உங்க வீக்கெண்ட்ஸ்லாம் நல்லா ஹாப்பியா இருந்திருக்கும் நம்புறேன். எங்களுடைய வீக்கெண்டும் இங்க ரொம்ப ஹாப்பியா நல்லா இருந்துச்சு. நாங்க ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். சோ இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு டே vlog தான் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த vlog வந்து லாஸ்ட் வீக் வெட்னஸ்டே எடுத்த vlog. ஆஃப்டர்நூன்ல இருந்து இந்த vlog நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அனுக்கு வந்து இங்கே ஸ்கூல் ஹாலிடேஸ்ன்னு நான் சொன்னேன், வெக்கேஷன் டைம். ஸோ வீட்டை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம், டீக்ளட்டர் பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணோம். ஸோ அதை பற்றின ஃபுல் vlog அண்ட் அந்த ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் அந்த டே vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து யூஸ்வலாகவே டீக்ளட்டர் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, தேவையில்லாத பொருட்களை அப்பப்போ பார்த்து தூக்கி போடுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீட்டை வந்து அதே மாதிரி பொசிஷன் சும்மா அப்பப்போ மாற்றி வைக்கிறது, இல்லைனா ஒரே மாதிரி லுக்கு, ஒரே மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ அனு ஹாலிடேஸில் இருக்கிறதுனால அவள் தான் எனக்கு மேக்ஸிமம் எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணுறா. குக்கிங்காக இருக்கட்டும், வெசல் வாஷிங், இந்த மாதிரி ஆர்கனைசிங். இது வந்து ஒரு ரீசன் வந்து பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். செகண்ட் திங், அவங்களுக்கு எப்படியும் போர் தான் அடிக்கும். எல்லா நாளுமே நம்மளால் அவுட்டிங்லாம் போக முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சோஃபா, சுவாமி ரூம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்படி ரீஆர்கனைஸ் பண்ணி தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் கொஞ்சம் தூக்கி போட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து மத்தியானம் ஆஃப்டர் லஞ்சில் அப்புறமா நான் வந்து எடுத்துக்க ஆரம்பித்தேன் இந்த vlog, லைக் மேபி அரவுண்ட் 2 PM மேலே. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பிஃபோர் தேட் நான் சொல்ல மறந்துட்டேன், என்னுடைய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ இப்படி தான் ஹாலை வந்து நாங்கள் ரீஆர்கனைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அனுவுடைய டான்ஸ் ரெக்கார்டிங் எங்களுக்கு ஒன்று எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ அது வந்து நாங்கள் எடுத்தோம், எங்களுடைய டான்ஸ் கிளாஸ்க்காக வந்து எடுக்க வேண்டியிருந்தது. அதனால் வந்து அது எடுத்தோம் நாங்கள். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல் டீட்டெயில்டு டான்ஸ் வீடியோ வந்து எங்களுடைய டான்ஸ் ஸ்கூல் டீமில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து என்னுடைய சேனலில் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் தில்லானா மட்டும்தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் பாருங்கள். அவனும் எப்படி டான்ஸ் பண்ணுறா அப்படிங்கிறதையும் எனக்கு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா எங்களுக்கு ஈவினிங் வந்து கெஸ்ட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்காக வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக அந்த நம்ம தள்ளுவண்டி கடையில் சுண்டலும் மசால் வடையும் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா சென்னையில், ஐ மீன் இந்தியாவில் இருக்கும்போது. அது செஞ்சு சாப்பிடணுன்னு எனக்கு இன்னும் ரொம்ப கிரேவிங்காக இருந்தது. ஸோ அதனால் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டாப்பிங், கேரட்டு, பச்சை மிளகா, வெங்காயம்லாம் நம்ம சுண்டல் மேலே போட்டு கொடுக்கறதுக்கு. இங்கே வந்து இந்த பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இதெல்லாம் வந்து சுண்டலுக்கு நம்ம கிரைண்ட் பண்ண வேண்டியது. ப்ளஸ் மசால் வடையோடைய ரெசிபி நான் நிறைய தடவை வீடியோஸில் போட்டிருக்கேன். மசால் வடை போட்டிருக்கேன், கீரை வடை போட்டிருக்கேன், பருப்பு வடை மாதிரி போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் மசால் வடை பண்ணது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த குட்டி குட்டியாக நறுக்கிருக்கிற அந்த வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு. இந்த பெருசாக நறுக்கிருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சுண்டலுக்கு கிரைண்ட் பண்ண போகிறோம். நான் காமிக்கிறேன். ஸோ நான் இங்கே வடை ஊற வச்சது, அரைச்சது எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. லைக் ஐ செட், ஐ ஹவ் ஆல்ரெடி ஷேர்ட் கப்புள் ஆஃப் வீடியோஸ், அதனால நான் இங்கே ஆட் பண்ணல, சரியா? பட் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஸோ வடை மாவு வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி நல்லா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சோம் அப்படின்னா தான் வடை தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கே வடை மாவு அரைச்சிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா. சப்போஸ் பச்சை மிளகா வேணால் நீங்கள் அரைக்கவும் செய்யலாம். பட் இங்கே அங்கங்கே வாயில் கிடச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் காஞ்ச மிளகாயை மட்டும் அரைச்சிட்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கணும் மாவை. சப்போஸ் அது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதை நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க.
வடை மாவு பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா திக்காக வந்து நமக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே இங்கே வந்து சுண்டல் ரெடி பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி குக்கர் எடுத்திருக்கேன். இது வந்து அனு தான் சொல்ல ப்ரிப்பேர் பண்ணான், சரிங்களா? அதனால் அவள் கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவள் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான்னு. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தக்காளி, வெங்காயம் அண்டு பச்சை மிளகா, இது 3த்தையுமே வந்து நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி இதில் போட்டு நல்லா வந்து கலக்கணும். இதில் எதுக்குன்னா அந்த சுண்டல் வந்து உங்களுக்கு அப்படியே ப்ளெயினாக வடை மேலே ஊற்றி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். அங்கங்கே வந்து தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வாயில் மாட்டிச்சு அப்படின்னா நமக்கு அதோடைய ப்ராப்பர் ஃபீல் வந்து கிடைக்காது. அதனால் நான் எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி போட்டுட்டு அதோடைய பச்சை வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். எப்படியும் நம்ம இதை விசில் தான் விட போகிறோம், அதனால தான் நான் குக்கரில் பண்ணுறேன். ஸோ எப்படியும் ரா ஸ்மெல்லாம் போயிடும், கொஞ்சம் வதங்கினா போகிறோம் நமக்கு. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு கார மிளகா பொடி, தனியா பொடி, அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் வெறும் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாணி அண்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, இது 2ஐயும் நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்துட்டேன். லஞ்ச் பண்ணும்போதே நான் வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பொட்டேட்டோ போட்டோம் அப்படின்னா வந்து நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும், அந்த சுண்டலுக்கு கரெக்டான ஒரு டெக்ஸ்சரும் வந்து நமக்கு கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து எவ்வளோ அளவுக்கு தண்ணி தேவையோ, சுண்டல் நமக்கு எந்த திக்னஸ்க்கு தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஆட் பண்ணோம், அது கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல, பட் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3லிருந்து 4 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதோடைய ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து இங்கே வடை தட்டி போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம இமீடியட்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு உடனே எடுக்கலாம். நான் நெக்ஸ்ட் டே தான் செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வடை பேட்டர் ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக இருக்கும். தட்டி போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி இருக்காது. ஸோ நான் வந்து யூஸ்வலாக குட்டி குட்டி வடையாக தாங்க போடுவேன், ஏன்னா எனக்கு எண்ணெய் நிறைய ஊற்றுறதுக்குலாம் மனசு வராது. பாதி கடாயில் எண்ணெய் விட்டு அப்படியே குட்டி குட்டியாக தட்டி போட்டு எடுத்துருவேன். ஸோ சுண்டலுடைய விசில் ப்ரெஷரும் அடங்கியாச்சு. இங்கே அனு தான் ஓப்பன் பண்ணி லைட்டாக நான் மேஷ் பண்ணி விட சொன்னேன், ஏன்னா பொட்டேட்டோ முழுசாக இருந்தால் அது இதுவாக இருக்காது. ஸோ அங்கங்கே ஒன்றும் பாதியமாக நம்ம மேஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்போ தண்ணி எது வேணுமோ சேர்த்துக்கலாம். பட் தண்ணி சேர்க்குறீங்கன்னா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஜில் தண்ணி விட்டு அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அனு தான் இங்கே டேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் உப்பு மட்டும் ஷார்ட் மாதிரி இருந்தது, ஏன்னா நம்ம வடை மேலே அப்படி ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் அது மட்டும் தான் ஆட் பண்ண சொன்னேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா அந்த வண்டு கடையிலலாம் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. நாங்கள் வந்து ஒரு மெயினாக அதில் வடை மாவு ஊற வைக்கிறது, அந்த பட்டாணி ஊற வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் தான். அதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டு வேக வச்சுட்டோன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸி. அதுவும் குக்கரில் இந்த சுண்டல் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக வரும். நம்ம அட் அ டைமில் 2-3 ஒர்க் முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்நாக் தான் இது. ஸோ வந்த கெஸ்ட்டும் வந்து சூப்பராக சாப்பிட்டாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இங்கே அதெல்லாம் கிடைக்காதுங்க, மோஸ்ட்லி இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்க்கவே முடியாது, நம்ம வீட்டில் செஞ்சால் தான் உண்டு. அதனால் வந்து அவங்க சொன்னாங்க ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் சாப்பிட்டு, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 7-7:30க்கு மேலே கொஞ்சம் பக்கத்தில் கடைக்கு போனோம், சில திங்ஸ் வாங்க அப்படின்னு நினச்சோம். ஆட்டோ மெர்காடோ அப்படிங்கிற ஷாப் போனோம். இது வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, ஒரு 5-10 மினிட்ஸ் ட்ரைவில் இருக்குது. பட் இந்த ஸ்டோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸி சைடு, எல்லாமே பயங்கர ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மற்ற வால்மார்ட் அண்ட் மற்ற கடைகளை விட கண்டிப்பாக ஒரு $3 $4 எல்லாத்துலேயுமே கூட இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கேயும் வந்து சில சமயம் இந்த என்ட்ரன்ஸில் லிக்விடேஷன் சேல் போடுவாங்க, லிக்விடேஷன் இஸ் டிஸ்கவுண்ட் சேல் போடுவாங்க. அதில் வந்து சிலதெல்லாம் நல்ல டீலில் கிடைக்கும். நான் வந்து நிறைய ஷாம்பூஸ்லாம் அதில் வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பனானா, எக்கு, வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வந்து வாங்கியிருந்தோம் நாங்கள். நட்ஸும் சூப்பராக இருக்கும், நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அதெல்லாம் வந்து கிடைக்கும். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நட்ஸ் வித் சாக்லேட்ஸும் வந்து இங்கே கிடைக்கும்.
ஸோ நான் வந்து இங்கே எக் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறமா பனானாஸ் எடுத்திருக்கோம். ஜஸ்ட் இந்த ஷாப் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இது அப்பப்போ வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுவாங்க, பொசிஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வைப்பாங்க. அதோட லுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் மற்ற நான் கடைகள் ஷேர் பண்ணியிருக்கேன், அதுக்கும் இந்த கடைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ், தட் இஸ் பீன்ஸ்னால் எப்படின்னா நம்ம அந்த காராமணி, பிளாக் ஐட் பீன்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் கூட வச்சுக்க, மேக்ஸிமம் 2 days தான் அந்த ஜூஸ்லாம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ் அது. ஸோ இங்கே நிறைய பேர் அதை வாங்கி வந்து அப்படியே குடிச்சிருவாங்க. சில சமயம் அணுவும் வந்து நம்ம அங்கேயே வாங்கி நாங்கள் அங்கேயே குடிச்சிருவோம். ஏன்னா இது ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி, அவ்வளோ ஃப்ரெஷ் ஜூஸ் அது. அண்ட் நெக்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இன்னர் கார்மெண்ட்ஸ், ஷார்ட்ஸு, அப்புறமா நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு போடுற சாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் மெயினாக வந்தது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இங்கே ஒரு ரைஸ் வெரைட்டி ஒன்று பேக்கில் இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும், காயோ பின்தோ. அது வந்து ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் கோஸ்டரிக்கா. இட்ஸ் ரைஸ் வித் பீன் அண்ட் சம் வித் வெஜ்ஜீஸ் அந்த அதோடு இருக்கும். பட் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் அது வாங்க தான் நான் மெயினாக வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிப்ஸ் இருக்கும், சீஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நிறைய ஸ்லைசஸ் ஆஃப் இந்த மீட் லவர்ஸு சாண்ட்விச்குள்ளே வச்சு இங்கே எல்லாமே அப்படி தாங்க. ஒரு பஃப்பு, பேஸ்ட்ரி எது எடுத்தாலுமே உள்ளே வந்து போர்க்கோ இல்லை பீஃபோ இல்லை பெப்ரோனி இந்த மாதிரி வச்சுருவாங்க. பட் ஓகே, அவங்களுடைய வே ஆஃப் ஈட்டிங் அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் வெரி நீட்லி பேக்ட். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐயோன்னு தோணாது, அவ்வளோ நீட்டாக வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்பெகட்டி பாஸ்தா எடுத்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பைரல் பாஸ்தா மாதிரி நிறைய பண்ணியாச்சு. இப்போ அது பேர் என்ன, மெக்ரோனி, அதெல்லாம் நிறைய பண்ணிட்டோம். சரி ஸ்பெகட்டி மாதிரி ஒன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிருந்தோம் நாங்கள். ஸோ இங்கே தான் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட் வெரைட்டிஸ். ஆனால் இந்த ஊரில் வந்து நிறைய சீ ஃபுட் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. பட் ஃபிஷ்ஷில் வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இங்கே சால்மன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். நம்ம ஊர் மாதிரி இது ரொம்ப உப்பு காரம் எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் இங்கே நான் யாரும் செஞ்சு பார்க்கல. ஜஸ்ட்டு சில பேர் தின் ஸ்லைஸாக பண்ணி அப்படியே ட்ரை பண்ணியெல்லாம் பார்க்குறாங்க. எனக்கு புரியவே இல்லை. பட் மேபி அதனால தான் அவங்க ஸ்கின் அண்ட் அவங்க பாடி கலர் அப்படிலாம் பாலிஷிங்காக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீ ஃபுட். பட் சி ஹவு நீட் இட் இஸ், அதுக்காக தான் நான் காமிக்கிறேன். எவ்வளோ நீட்டாக ஒரு ஈலாம் உட்காராமல் இவ்வளோ அழகாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அதையே வந்து ஃப்ரோசன் ஃபார்ம்லேயும் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. ஃப்ரோசன் வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷை விட. ஸோ எல்லாமே கிடைக்கும் இங்கே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லசானியா ஷீட்ஸ் இருந்தது, பாஸ்தா ஷீட்ஸ் ஆர் லசானியா ஷீட்ஸ். சரி அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை அதை சமோசா மாதிரி ரோல் பண்ணி குக் பண்ணி எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி அது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு இருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகணுன்னு எனக்கே தெரியல, ஒரே நிமிஷம். இது வந்து இந்த கேண்டு ஃபுட்டுங்க. நமக்கு வந்து சப்போஸ் கேண்டு செரி டொமேட்டோ பாஸ்தா சாஸ் வந்து சிலது கேண்டில் இருக்கும், ரெடிமேட் பாஸ்தா சாஸ் இருக்கும். அதுவும் பார்த்து தான் எடுக்கணும். சிலதில் வந்து அதுலேயும் வந்து மீட் இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க, சிலதில் மஷ்ரூம்ஸ் இருக்கும், நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன் விச் இஸ் பேக்ட். மோஸ்ட்லி வந்து ட்ராவல் பண்ணுறவங்க லாங் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வெக்கேஷன் போகிறோன்னா இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ் அண்ட் அந்த மாதிரி கிரில் சிக்கன் பேக்டை வந்து நிறைய வாங்கி காரில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ தட் ஆன் த கோலையோ இல்லை அங்கே போய் நம்ம ஜஸ்ட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இதான் காயோ பென்தோன்னு போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து காலோன்னு உங்களுக்கு தெரியும், பட் இட்ஸ் கால்டு காயோ பிகாஸ் LL அப்படிங்கிறது ஸ்பானிஷில் வந்து ஒய், அதனால் அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேன் கேக் அண்ட் பேஸ்ட்ரீஸ் அண்ட் மஃபின்ஸ், பிரெட் ஸ்டிக்ஸ், இந்த மாதிரியான ஃபுல்லாக பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இங்கே. இதெல்லாம் வந்து ஹாட்டாக இருக்கும், அப்போ தான் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பிரெட் ஸ்டிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஜீரா மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். செசமி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரஸ்க்கு மாதிரி, நம்ம ஊர் ரஸ்க்கு மாதிரி ஒரு வெரைட்டி இதெல்லாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே வந்து ஆஃப்டர்நூன் டு நைட் விலாக் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் தேவையானதெல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த விலாக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். See you all in my another vlog. Take care and bye.